நம்ம ஸ்டார் ஃபார்ம். நம்ம ஃபார்மில் வந்து நண்பர்கள் சில சந்தேகம் கேட்டிருந்தாங்க. முயல் வளர்க்கும்போது சின்ன லெவலில் நாங்கள் வளர்க்குறோம். 10 முயல் 20 முயல் அந்த மாதிரி ஒரு கூண்டில் போட்டு வளர்க்குறோம். இந்த மாதிரி முயல் வளர்க்கும்போது இந்த தரை வந்து எந்த மாதிரி இருக்கணும்? மண் தரை இருக்கிறது நல்லதா, இல்லை சிமெண்ட் தரை இருக்கிறது நல்லதா? அந்த மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. நீங்கள் சிமெண்ட் தரையில் நீங்கள் விட்டு வளர்க்குற மாதிரி இருந்ததுன்னா முயல் யூரின் எல்லாமே அது வடிஞ்சு போகும். நீங்கள் டெய்லி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து கண்டிப்பாக ஸ்மெல்லுங்கிறது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். சப்போஸ் நீங்கள் ஒரு நாள் 2 நாள் க்ளீன் பண்ணலை அப்படின்னா கூட அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப அதிகமாகிடும். இந்த முயலுக்கு யூரினில் வந்து ஒரு ஆசிட் கலந்துருக்கிறதுனால கொஞ்சம் மஞ்சள் கலரிலும் கொஞ்சம் வெள்ளை கலர்லேயும் கலந்து வர்றதுனால அது வந்து ஒரு கரையாட்டே படிஞ்சிட்ருக்கும். இதில் வந்து ரொம்பவே ஸ்மெல் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் சிமெண்ட் தரையில் நீங்கள் என்ன தான் டெய்லி க்ளீன் பண்ணாலும் அந்த ஸ்மெல்லுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இது நீங்கள் மண் தரையில் வளர்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக முயலுக்கு வந்து அந்த ஸ்மெல்லுங்கிறது யூரின் ஸ்மெல்லுங்கிறது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. நீங்கள் வந்து எங்கே நீங்கள் முயல் வளர்த்தாலும் சரி தான், ஒரு அரை அடி அளவுக்கு தரையில் மண் போட்டு அந்த மண்ணிலேயே அந்த யூரின் வேஸ்ட்டு எல்லாமே கலந்து போகிற மாதிரி இருந்துன்னா கண்டிப்பாக ஸ்மெல்லுங்கிறது பண்ணைக்குள்ளே இருக்காது. மண் தரையில் நீங்கள் முயல் வளர்க்கும்போது ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை 10 நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் தூத்து வாரினா கூட உங்களுக்கு வந்து பண்ணைக்குள்ளே ஸ்மெல்லுங்கிறது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. இந்த மண் கலர் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் ஆகும்போது இந்த மண் கலர் வந்து கருப்பு கலரில் மாறும். அந்த மாதிரி கருப்பு கலரில் மாறினதுக்கப்புறம் நீங்கள் ஒருக்கா மண்ணை மட்டும் நீங்கள் மாற்றி விட்டால் போதும். அதுக்கப்புறம் கூட ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. இதில் நோய் மேலாண்மையும் பார்க்கும்போது உங்களுக்கு இது ரொம்பவே நோய் வந்து கம்மியாக தான் வரும் முயலுக்கு. சொல்லப்போனால் நோய் தொற்றுங்கிறது இருக்கவே இருக்காது நீங்கள் மண் தரையில் வளர்க்கும்போது. அதே போல் அடுக்குமுறையிலையும் முயல் வளர்க்கலாமா அப்படின்னு நண்பர்களுக்கு கேட்டிருந்தாங்க. அடுக்குமுறையிலும் இதே மாதிரி தான் பிரச்சனை. அடுக்குமுறை கூண்டுலேயுமே கண்டிப்பாக வந்து முயலுக்கு வந்து சொறி பிரச்சனை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அடுக்குமுறை இல்லாமல் நீங்கள் யூனிட் முறையில் வளர்க்குற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுக்குமுறையை மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க.